Hi, hello friends, welcome to my channel Mrs. Lifestyle. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மேலே டேக் பண்ணியிருக்கேன், அதையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் எப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மாப் போடுறதுக்கு முன்னாடி வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருந்தால் கூட அந்த மாப்பில் சேர்ந்துட்டு வீடு க்ளீனாகவே இருக்காது. இந்த மாப் நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ட்விஸ்டட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலும் நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு க்ரிப்பாக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணது வந்து நார்மல் டைப், ஆனால் இந்த ட்விஸ்டட் டைப் வந்து ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் இது வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். மாப் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் சேவிங்காகவும் இருக்குது. எப்பயுமே நாங்கள் வீக்லி ஒன்ஸ் மாப் போடுவோம், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வந்தால் மாப் போடுவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து எப்பயுமே ஃப்ரைடே வந்து மாப் போடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தேர்ஸ்டேவே போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மாப் போட்டுட்டு மேட்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைசேஷன் எல்லாமே மாப் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்துகிட்டு தான் மாப் போடுவேன். ஸோ அதனால் அந்த இடத்தெல்லாம் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்டாக இந்த மாதிரி சின்ன இடத்துல தான் ரொம்ப கரை பிடிக்கும், ரொம்பவே அழுக்காயிடும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வீக்லி மாப் போடும் போது இதை எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு கரையுமே உங்களுக்கு பிடிக்காது. நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப் க்ளீனிங் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்பயுமே குக்கிங் முடிச்சுட்டு மோஸ்ட்லி கவுண்டர் டாப்பை ரொம்ப க்ளீனாக இது பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த ஹூக்ஸ் அண்ட் கார்னர் இந்த மாதிரி இந்த ட்ரே இருக்க இடத்துலாம் வந்து டெய்லிலாம் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மாப் போடுறப்போ இல்லாட்டா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். எல்லார் வீட்லேயுமே உமன் காலையில் முழிக்கிற முகம் வந்து கிச்சனாக தான் இருக்கும். ஸோ அந்த கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் அந்த டேவே நம்மளுக்கு நல்லா போகும். இப்போது நைட்டே பாத்திரம் எல்லாமே போட்டுட்டு அங்கங்கே வச்சுட்டு தூங்கிட்டோம்னா காலையில் பார்க்கும் போது அந்த கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் வருமே தவிர இன்றைக்கே ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவே வராது. எங்கள் வீட்டில் கவுண்டர் டாப் ரொம்பவே மினிமலைஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரேக் யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். அது ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ரேக் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னா ஆல்ரெடி போட்ட கவர்லாம் ரொம்பவே அழுக்காயிடுச்சு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கவர் போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். இது அடுப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து ஒரு துணி வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் நீங்கள் வாஷ் கூட பண்ணிக்கலாம். நான் டைம் இல்லாததுனால இந்த மாதிரி துணி வச்சு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கவர் போட்டுட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இந்த ரேக் வந்து அடுப்பு பக்கத்தில் தான் வச்சுருப்பேன். சமைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது மட்டும் தான் அதில் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் சமைக்க எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரேக்கில் வந்து கல்லுப்பு, சால்ட்டு, புளி போட்டு வச்சுருப்பேன் ஜாடியில். கீழே வந்து தாளிப்பு வடகம், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். பக்கத்துலேயே இந்த சின்ன ட்ரேயில் ஒரு ஃப்ளவர் பாட் வச்சுட்டு 2 டிஸ்பென்சர் வச்சுருப்பேன். ஆயில் டிஸ்பென்சர், ஒன்றுதில் வந்து கடலெண்ணெய், ஒன்றுதில் நல்லெண்ணெய் தான் அதிலே வச்சுருப்பேன். ரைட் சைடில் ஒரு ரேக் வச்சுட்டு அதில் வந்து ஸ்பூன் ஹோல்டர் இந்த மாதிரி வச்சுட்டு கீழே கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேனு செராமிக் பவுல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பிளான்ட் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு பிளான்ட்னா ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து இந்த சிங்க் ஏரியாவில் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோட கிச்சனோட ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எங்கள் வீட்டிலேயே இதுதான். இதில் கிச்சனோட பாதி ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. இனிமேல் வர்ற வீடியோவில் நான் ஃபுல் கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு போடுறேன்.